ஹலோ கைஸ், திஸ் இஸ் டே 13 ஆஃப் லேர்னிங் சம்திங் நியூ. எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு கொஷின் இருந்துட்டு இருந்துச்சு. என்னடானா, ஐஸை தண்ணியில் போட்டால் அது மிதக்குமா இல்லை முழுகுமா அப்படிங்கிறதான். நமக்கு ஒரு சின்ன இரும்பை தண்ணியில் போட்டால் கூட அது முழுகிரும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதே இரும்பை போட்டால் முழுகிரும் அப்படின்னு தெரிஞ்ச நமக்கே ஒரு பெரிய கப்பல் இல்லை போட்டெல்லாம் எப்படி நிற்குது அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக தானே இருக்குது. இப்போ ஐஸை தண்ணியில் போட்டால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஐஸை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டால் கிராவிட்டினால ஐஸ் லைட்டாக உள்ளே போகும். அப்போ என்ன பண்ணும்? உள்ளே இருக்க தண்ணி வந்து லைட்டாக மேலே வரும் பார்த்தீங்களா? இது கிராவிட்டினால உள்ளே போகிறதும் அந்த தண்ணி வந்து மேலே வருது பார்த்தீங்களா? அந்த மேலே வரதை வந்து புயோன்சி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பயோன்சி ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, கிராவிட்டியை விட பயோன்சி ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து ஐஸு தண்ணியில் மிதக்குது. இன்னொரு காரணமும் இருக்கு. ஐஸோட டென்சிட்டி வந்து தண்ணியோட டென்சிட்டியோட கம்மி. அதுவும் ஒரு காரணம். இதே மாதிரி நீங்க ஸ்டெம் ரிலேட்டடான கண்டென்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும், இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தால் ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.